சென்னை மாநகராட்சியில் போக்குவரத்து சிக்னல்களில் கைக்குழந்தைகளுடன் பெண்கள் யாசகம் கேட்பது அதிகரித்து வரும் நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என துணை மேயர் மகேஷ்குமார் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இதுகுறித்து இணை ஆணையருக்கு அவர் அளித்துள்ள மனுவில் பஞ்சாபில் குழந்தைகளை வைத்து யாசகம் எடுப்பவர்களுக்கு DNA பரிசோதனை செய்யப்பட்டு அவர்களது குழந்தைகளாக அல்லாத பட்சத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் DNA ஒன்றாக இருந்தால் இருவரையும் மீட்டு மறுவாழ்வு மையத்திற்கு அனுப்பப்படுவது போல சென்னை மாநகராட்சியும் செயல்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் இதுபோன்று மீட்கப்படும் குழந்தைகளுக்கு கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் பஞ்சாப் அரசு சார்பில் செய்து கொடுக்கப்படுவதாக தனது கோரிக்கை மனுவில் குறிப்பிட்டுள்ளார். சென்னை தூய்மை பணியாளர் கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநகராட்சி கூட்டத்தில் கம்யூனிஸ்ட் கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சி தலைமை அலுவலகமான ரிப்பன் மாளிகையில் மாதாந்திர மாமன்ற கூட்டமானது மேயர் பிரியா தலைமையில் நடைபெற்றது. கூட்டம் தொடங்கியதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கவுன்சிலர்கள் எழுந்து நின்று தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக கோஷங்களை எழுப்பினர். தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று பேச ஆரம்பித்தனர். இதற்கு மாமன்றத்தில் மறுப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையில் கம்யூனிஸ்ட் கவுன்சிலர்கள் ஜெயராமன், ரேணுகா, பிரியதர்ஷினி, சரஸ்வதி ஆகியோர் மன்றத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். மதுரை மாநகராட்சியில் சொத்து வரி முறைகேடு விவகாரம் தொடர்பான வழக்கில் கைதானவர்களின் ஜாமீன் மனு குறித்து பதிலளிக்க சிறப்பு விசாரணை குழு அதிகாரிக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. மதுரை மாநகராட்சியில் சொத்து வரி குறைப்பு செய்து 200 கோடி ரூபாய் வரை முறைகேடு நடந்ததாக தொடரப்பட்ட வழக்கில் 17 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் ஓய்வு பெற்ற உதவி கமிஷனர் ரங்கராஜன், கணினி ஆபரேட்டர் கார்த்திக் உள்ளிட்ட 4 பேர் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தனர். மனு மீதான விசாரணையின் போது 4 ஜாமீன் தர அரசு தரப்பில் கடும் ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்ட நிலையில் வழக்கை விசாரிக்கும் சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணை அதிகாரி பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.